குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு நான் போட்ட ஷார்ட்ஸில் வந்து பெரிய வீடியோ வந்து சாயங்காலமாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னால் அப்லோட் பண்ண முடியல. ரிலேட்டிவ் வீட்டில் தாங்க இருக்கிறோம். நாங்கள் இப்போது சூப்பராக வந்து சன்னெல்லாம் வந்து பார்த்து ரசிச்சுட்டு, அவங்க வீட்டில் நிறைய பேட்ஸ்லாம் கூட வளர்க்குறாங்க. பப்பாளி மரம் கூட வச்சுருக்காங்க. பப்பாளி மரம் நல்லா காய்ச்ச பிறகு நிறைய பழங்கள்லாம் ஆனதுக்கு பிறகு எனக்கு கொடுத்து விட்றதா சொல்லியிருக்காங்க. காலையிலே க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே கூடவே வந்து அவங்களோட மரத்தில் நிறைய மாதுளப்பழம்லாம் காய்ச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து பறிச்சிட்டு இருந்தேன். பூஜை அறையில் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. மீஷோவில் வந்து நான் காலையிலேயே போட்டு வச்சுருந்த ஒரு ஐட்டத்தை தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. காலையிலேயே அவங்க வளர்க்குற நாய்க்கு தான் முதல்ல பால் விட்டுட்டு தான் குழந்தைகளுக்கே வந்து டீ போடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி வச்சு சாப்பிட்டுட்டு கூடவே வந்து ஒரு 11:30 போல் நெல்லிக்காய் வச்சு ஜூஸ் தான் போட்டு கொடுத்தாங்க. கருவேப்பிலை புதினா இலையெல்லாம் போடவும் அந்த ஜூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா மணமாக இருந்தது. இஞ்சும் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு அடித்து கொடுத்தாங்க. மோர் விட்டு அடிக்க போய் அதோடய டேஸ்ட்டே வந்து இரட்டிப்பாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. நானுமே வந்து இனிமேல் ஜூஸ் வந்து ரெகுலராக எடுக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்குமே கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குங்க. எப்போதுமே வந்து நம்ம கூட வந்து நல்ல நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி ஆட்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். அதுவே வந்து நம்ம கூட உன்னால் முடியாது, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, அந்த மாதிரி சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கும்போது நம்மளால் முடியும்னா கூட நம்மளால் முடியாது போலன்னு நம்மளே வந்து நினைக்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை மாற்றி விட்டுருவாங்க. லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சூப்பராக வந்து ஸ்பைரஸ்லாம் பண்ணுவாங்க. சரி ஸ்பைரஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து பாதி அளவு வேக்காடில் எடுத்துட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து பக்காவாக வரணுன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து வடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஆற விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு 3 முட்டையை வந்து இதிலேயே வந்து உடச்சி விட்டுட்டு அது கூட உப்பு பெப்பர்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இனிய ஒரு வேலையுமே பார்க்க விடலை. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுமே வந்து இதுதான் வந்து டைம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டையை வறுத்த அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டு அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இதில் வந்து கேபேஜை வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கிட்டாங்க. கேரட்டும் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு பாதி அளவு வெந்ததுக்கு பிறகு இதில் வந்து என்ன சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸும் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டாங்க. எல்லோருமே வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வறுத்து வச்ச முட்டையுமே இதோட கலந்துட்டாங்க. கலந்துட்டு கடைசியாக நம்ம ஆற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தான் இதோட கலந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டு இப்போ நம்ம இறக்கும் போது பெப்பர் பவுடர் தூவி இறக்கியாச்சு அப்படின்னா ஸ்பைரஸ் சூப்பராக இருந்தது. நானே வந்து எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீட்டை வந்து நல்லா வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்குமே ஒரு தடவை வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து நான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். அவங்களோட எல்லா பாத்திரமுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து எடுத்து வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நானுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டில் வந்து துணியெலாம் வந்து காய வச்சுருந்தாங்க. குட்டி பையன் ட்ரெஸ்லாம் நிறைய இருந்தது. அதை எல்லாமே வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து மடிச்செல்லாம் வச்சாச்சு. நானுமே ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் என்ன சாயங்காலமாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அவங்க வந்து பாலை காய்ச்சினோடனே என்னடா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாலாடையை ஃபுல்லாமே வந்து அவங்க ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பாட்டில் தான் ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த பாட்டிலில் பாலாடை சேர்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு நெய் வந்து அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் என்ன அது நிறையிறதுக்கு ரொம்ப மாதக்கணக்காக ஆகும். அதுதான் உண்மை. டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே வந்து டைம் பாஸ் ஆனதே தெரியலங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க வீட்டில் இருக்கிற 2 நாளுமே நான் நல்லா என்ஜாய் பண்ணினேன்.
இந்த மாதிரி நீங்கள் யார் வீட்டுக்கு போனால் ரொம்பவே வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க, உங்களை வந்து நல்லா கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு பாயாசமுமே தந்திருந்தாங்க, அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க.